நான் கிறிஸ்டியன் தான், ஆனா அந்த ஒரு வைப் இருக்கு பாத்தீங்களா கருப்பை அந்த வரமே. ப்ரோ என்ன படம் ப்ரோ, வேற லெவல்ல எடுத்திருக்காரு. பெஸ்ட் கேமியோ, செம்ம கேமியோ. படம் வந்து எப்படி சொல்றதுன்னா, சாமி வந்துருச்சு நடுவுல. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அது வந்து எப்படி சொல்றது, பல வருஷத்துக்கு சாமி வந்து வர்த்தா இருந்துச்சு படம். அது சூர்யா படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தது இல்ல, இவ்வளவு ஹைப் ஆனது கிடையாது. ஆனா கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜி வேற டைரக்ஷன், அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நேத்து படம் வேற லெவல் பிளாஸ்ட் தான். ஏன்னா ஒரு சீனுமே செதுக்கி எடுத்துக்கிறாப்புல ஆர்ஜே பாலாஜி, பயங்கரமா இது. இதுவே பார்த்தாலே தெரியும். ஏன்னா இவன் சொல்லவே வேணாம், ஒரு சீனும் சூப்பரா எடுத்திருக்காங்க. எப்படி சொல்றதுனே தெரியல. சூர்யா கொஞ்சம் ஸ்லோவானா, அதுக்கப்புறம் சூர்யா என்ட்ரிக்கு அப்புறம் ஃபுல் பிளாஸ்ட் தான் படமே. சொல்லுவாங்கல்ல, ஃபைட் இருக்கு, ஃபைட்டு காமெடி இருந்தது ப்ரோ. சூர்யா வந்து அந்த சிங்கம் பீரியட்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி மாசா காட்டியிருக்காரு. அவருக்கு ஏத்த ரோல் இது. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வேற லெவல் நடிச்சிருக்காரு. வில்லனிசம் எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. மேக்கிங் மாசா இருந்துச்சு ப்ரோ, அப்படியே அடிக்கி தெரிக்கிற மாதிரி செம்மையா. வேற லெவல். சூர்யா பிண்டா போல கருப்பு வருது, மழை வருது, போய் எல்லாம் படம் பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சொல்ல போனா விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட் இருக்கு இந்த படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர விஜய் ஃபேன்ஸ் செம்ம ட்ரீட் என்ஜாய். கருப்பு தான், ஆனா வந்து நான் வந்து சூர்யா ஃபேன் ஆக்சுவலி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்தது. அவரோட ஜேர்னில நல்லா இருந்தது. அவரை தான் ஆர்ஜே பாலாஜி அவரோட ஹிண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. காமெடியா, ஃபன்னா எல்லாமே நல்லா இருக்கு.